பைனான்ஸில் இப்போவே போய் 100 BUSD வரைக்கும் கிரிப்டோ பாக்ஸ் ஒன்று கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அது எப்படி கிளைம் பண்ணுறன்ற பற்றி தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கிரிப்டோ பாக்ஸ் பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருமே கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இது வரைக்கும் பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்க நான் கீழே கொடுத்துருக்கிற வீடியோ லிங்கை பார்த்து பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படித்தானே இருக்கும் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைட் அப்பர் கோர்னரில் இருக்கிற நான் இந்த மார்க் பண்ணி காட்டுற உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலேருந்து 4th பிளேஸில் பேண்ட் இருக்குது. 1 2 3 4th பிளேஸில் பேண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் லேட்டஸ்ட் ஆஃபராக என்ன இருக்குன்னா கிரிப்டோ பாக்ஸ் கிவ் அவே 1 crore BUSD வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 1 crore BUSD வரைக்கும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அப் டு 1000 BUSD வரைக்கும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இது எப்படி செய்ய போகிறதுன்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் இங்கே காட்டுற கிரிப்டோ பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிரிப்டோ பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகும். இதில் சென்ட் ரிசீவ் 2 இருக்கும். அதில் ரிசீவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பைனான்ஸ் பேண்டு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. பைனான்ஸ் பேண்டு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு கிளைம் நவ கிளிக் பண்ணுங்கள். கிளைம் நவ கிளிக் பண்ணதும் கிரிப்டோ பாக்ஸ் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களோட BUSD உங்களுக்கு கிளைம் ஆகிரும். எனக்கு மிக குறைவாக 0.06 தான் கிளைம் ஆகிருக்கு. இது உங்களுக்கு 1000 BUSD வரைக்கும் கிளைம் ஆகலாம் உங்களோட சான்ஸை பொறுத்து. ஸோ நீங்களும் இப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இது நம்மளோட ஃபண்டிங் வாலெட்டுக்கு வரும். இதை எப்படி நம்மளோட ஸ்பட் வாலெட்டுக்கு எடுக்கிறதுன்ற பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் பேக் போயிட்டு உங்களோட வாலெட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே மூலையில் இருக்கும் வாலெட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்டிங் வாலெட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே ஃபண்டிங் வாலெட்டை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொயினை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னது BUSD தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். BUSDயை செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நம்மளோட ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்திருக்கும். சரி கைஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.